மன்னாரில் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. போராளிகள் நலம்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பேருந்து தரிப்பிடத்தின் முன்பாக கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. இதில் அருட்தந்தையர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சுதேச வைத்தியத்துறை ஆயுர்வேத திணைக்களத்தினால் பதிவு செய்யப்பட்ட வைத்தியர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் அடையாள அட்டை விநியோகமும் அக்கரைப்பற்று பிரதேச செயலக கேட்பர் கூடத்தில் இடம்பெற்றது. ஆயுர்வேத பாதுகாப்பு சபையின் தலைவர் டாக்டர் எம் ரஹீம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர் TMM அன்சார் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். வருமானம் குறைந்த குடும்பத்தில் உள்ள மாணவர்களுக்கு அசுவஸ்ம கொடுப்பனவான 6000 ரூபாய் அரச வங்கிகளூடாக வழங்கி வைக்கப்பட்டது. கல்வி அமைச்சின் சுற்று நிறுவனத்துக்கு மாணவர்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கி வைக்கப்பட்டன. சாய்ந்தமரது காரைதீவு வங்கி கிளைகளூடாக இக்கொடுப்பனவு வழங்கப்பட்டது. மத்துகம வெளிப்பண்ண பகுதியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விதவைகள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு உலர் உணவுப் பொருட்களும் பாடசாலை உபகரணங்களும் வழங்கப்பட்டன. அகில இலங்கை YMMA இயக்கத்தின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் ஏற்பாட்டில் அதன் தேசிய தலைவர் அமுகர் ஷெரீப் தலைமையில் வெளிப்பண்ண ரஹ்மானியா முஸ்லிம் வித்தியாலயத்தில் வைத்து வழங்கப்பட்டன. அதன் அனர்த்த முகாமைத்துவ திட்ட பணிப்பாளர் அன்வர் சதாத், களுத்துறை மாவட்ட பணிப்பாளர் இஸ்மத், வெளிப்பண்ணு ரஹ்மானியா முஸ்லிம் வித்தியாலய அதிபர் ARM ரஹ்மான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடமையில் இருந்த கிராம உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கிய நபரை கைது செய்யுமாறு கோரி மட்டு மாவட்ட கிராம உத்தியோகத்தர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர். நாசிக்கன்தீவு கிராம உத்தியோகத்தர் தாக்கப்பட்டு வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பாக முறைப்பாடு செய்தும் தாக்கிய நபர்கள் கைது செய்யப்படவில்லை என்றும்